வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் திரைப்படம் விஜய் ஆண்டனி சுவாசிகா நடித்த 100 சாமிகள் அப்படிங்கிற திரைப்படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஃபுல்லாக விஜய் ஆண்டனி தான் நடிச்சிருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. லாஸ்ட்டில் 30-40 நிமிஷம் தான் விஜய் ஆண்டனியவே காமிச்சிருப்பாங்க. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் கணவனை இறந்த ஒரு பெண்ணாக செல்வி அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் எல்லோரும் மதிக்கப்படும் ஒரு பெண்ணாக வாழ்ந்து வருகிறார். கணவனை இழந்த பிறகு தனது இரு மகனுக்காக வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிக்கும் ஒரு பெண்ணு தான் செல்வி. காலம் கடந்துச்சு. தனது இரு மகனும் நல்லா படித்து அவங்க லைஃப்பில் பிஸி ஆகிட்டாங்க. ஆனால் செல்வி மனசில் மட்டும் தனிமையாக இருக்கின்ற என்ற உணர்வு இருக்குது. வீட்டில் எல்லாரும் இருந்து அவர் தனிமையாக இருக்கின்றார். ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாள். என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் மகனுக்காகவே வாழ்ந்து விட்டோம், மீதமுள்ள வாழ்க்கையாவது ஒரு துணையுடன் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாள். இந்த ஆசையை தனது மகன்களிடம் சொல்கின்றாள். எனக்கும் உணர்வு இருக்குது. தனிமையில் இருக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக வாழவில்லை. எனக்கு ஒரு துணை தேவைப்படுகின்றது. எனக்கு திருமணம் வேண்டும் என்று மகன்களிடையே சொல்கிறார். மகன்கள் இருவரும் இந்த வயதில் உனக்கு கல்யாணமா என ரொம்பவே கோவப்படுறாங்க. அதன் பிறகு குடும்பத்தில் தினமும் சண்டை, மனக்கசப்பு, உறவினர்களிடம் பேச்சு, ஊர் மக்களின் விமர்சனம் என செல்வி மனவேதனைக்கு உள்ளாகின்றாள். செல்வி ஒரு நாள் தன்னுடைய மகன்கள் இருவர்கிட்டையும், நீங்கள் சின்ன வயசுல இருந்தப்போ உங்களுக்காக நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணினேன். இப்போ எனக்கு ஒரு துணை வேணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா என கேட்கும் காட்சி மிகவும் உருக்கமாக இருந்தது. இதற்கிடையே செல்வியின் வாழ்க்கை துணையாக வர நினைக்கும் ஒருவரின் குணத்தை பற்றி படம் மெதுவாக காட்டுகின்றது. அவர் செல்வியின் சொத்துக்காக அல்ல, அவருடைய மன நிம்மதிக்காக வாழ விரும்பும் ஒரு நல்ல மனிதன். ஆனால் இதை மகன்கள் நம்ப மறுக்கின்றார்கள். அவரை அவமானப்படுத்துகின்றார்கள். இந்த திருமணம் நிறுத்த முயற்சி செய்கின்றார்கள். இதனால் செல்வி ஒரு முக்கியமான முடிவை இருக்கின்றாள். என் சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு இனி என் வாழ்க்கையை நிறுத்த மாட்டேன் என தைரியமாக நிற்கின்றார். இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் கதையே. திருமணம் செய்து வச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கடைசி வரைக்கும் செல்வியின் திருமணத்தை தடுக்க மகன்கள் இருவரும் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கின்றாங்க. ஊர் மக்களும் பலவிதமாக பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் செல்வி ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்கின்றாள். விதவையாக வாழ்வது என் விருப்பமில்லை. தனிமையில் வாழ்வதை விட என்னை புரிந்து கொள்ளும் ஒருவருடன் வாழ்க்கையை தொடர விரும்புகின்றேன். இந்த வார்த்தை அங்கிருந்த பலரின் மனதை மாற்றுகின்றது. அதன் பிறகு மகன்கள் அம்மா தனக்காக இவ்வளோ நாள் செய்த தியாகத்தை நினைத்து மனம் உடைந்து இறுதியில் இருவரும் செல்வியிடம் மன்னிப்பு கேட்கின்றார்கள். அதன் பிறகு செல்வியின் மறுமணம் எளிமையாக நடக்கின்றது. குடும்பத்தினர்கள் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு அவரை வாழ்த்துகின்றார்கள். படம் முடியும் முன் ஒரு அழகான கருத்தை சொல்கின்றது. வயதில் அதிகமானாலும் ஒரு மனிதனின் உணர்வுகளும் அன்பும் துணைக்கான தேவையும் குறையாது. அவர்களின் விருப்பத்தையும் மதிக்க வேண்டும் என்று படம் முடிகிற ஒரு அழகான கருத்தையும் சொல்கின்றார்கள். இந்த படம் ஒரு மாஸ் கிளைமேக்ஸ் படம் இல்லை, ஆனால் இந்த படம் மாஸ் படம் இல்லை, ஆனால் குடும்ப உணர்வுகளும் சமூக விதவைகளின் மர்மனம் போன்றவற்றை முக்கியமான கருத்துக்களை பேசுகின்றது. மெதுவாக நகரும் திரைக்கதை என்றாலும் உணர்வுபூர்வமான காட்சிகள் மனதில் நிற்கும். இந்த படம் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.